ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான ஒரு ஹாப்பியான மொமெண்ட்டில் தான் நம்ம இன்றைக்கி இருக்க போகிறோம். இன்றைக்கி என்னுடைய பர்த்டே செலிப்ரேஷன். அதுக்கு நான் கடைகளில் எந்த ஸ்வீட்ஸுமே வாங்காமல் நமக்கு தெரிஞ்ச இன்றைக்கி ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ப்ரௌனி பண்ணி நான் எல்லோருக்கும் கொடுத்து அவங்களுடைய ஹாப்பினஸை நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போய் ப்ரௌனி எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி சாக்லேட் மெல்டிங் ப்ரௌனி நம்ம போட்டிருக்கோம். அதையும் போய் பாருங்கள். நல்லா ஃபட்ஜி ப்ரௌனியாக பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் என்னென்ன மெஷர்மெண்ட்டில் தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா டார்க் காம்பவுண்ட் 180 கிராம் எடுத்திருக்கேன். அன்சால்டட் பட்டர் 75 கிராம் ரூம் டெம்பரேச்சரில். இதில் எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் தான் இருக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மைதா 60 கிராம், கொக்கோ பவுடர் 10 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். கூடவே வெனிலா எசன்ஸ், அது கூட பார்த்தீங்கன்னா 40 கிராம் ஒயிட் சுகர் மிக்சியில் கொடுத்து நல்லா பவுடர் ஆக்கிக்கிறணும். அது போலயே 40 கிராம் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஒயிட் சுகர் வேணாம் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அது 80 கிராம்ஸ் ப்ரௌன் சுகரே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ரூம் டெம்பரேச்சரில் உள்ள 3 முட்டை எடுத்திருக்கேன். ப்ரௌனி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா பொருளுமே நம்ம கரெக்டான அளவில் எடுத்து வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம டக்கு டக்குன்னு பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் கேக் டின்னுமே எடுத்து பட்டர் ஷீட்டும் போட்டு நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இப்போ ப்ரௌனி பண்ண ஆரம்பிச்சிடலாம். டார்க் சாக்லேட்டையும் பட்டரையும் நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், அதுக்கு இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க உள்ள ஒரு பாத்திரத்தில் ஒரு போல வச்சிடலாம். இப்போ நம்ம எடுத்துருக்க இந்த டார்க் சாக்லேட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதை சின்ன சின்னதாக நம்ம உடச்சி சேர்க்கும்போது ஈஸியாக மெல்ட் ஆகும். பெருசாக போட்டோம்னா நமக்கு டைம் எடுக்கும். அதனால் நம்ம சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம டார்க் சாக்லேட் சேர்த்துட்டோம். பாருங்கள், சாக்லேட் காம்பவுண்ட் ஓரளவுக்கு மெல்ட் ஆகி வருது. இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்க 75 கிராம் அன்சால்டட் பட்டர் சேர்த்துக்குவோம். நம்ம சேர்த்துக்கிட்ட பட்டரையும் சாக்லேட்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நம்ம கேக்கு செய்கிறத விட ப்ரௌனி செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. பாருங்கள், நமக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. பட்டரும் டார்க் காம்பவுண்டும் நல்லா சில்கி கன்சிஸ்டன்சியில் இருக்குது. பாருங்கள், இப்போ நம்ம இதை இந்த சூடான பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துருவோம். நம்ம மெல்ட் பண்ணி எடுத்த இந்த மிக்சர் நல்ல சூடில் இருக்கும். இதை நம்ம எடுத்த உடனே ப்ரௌனி செய்கிறதுக்கு சேர்க்க முடியாது. இதை நம்ம ரூம் டெம்பரேச்சருக்கு கொண்டு வரணும். அதனால் இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். வச்சுட்டு இப்போ நம்ம அடுத்து ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துட்டு நம்ம பண்ணுறது 3/4 கிலோ ப்ரௌனினால் நம்ம 3 முட்டை எடுத்துக்க போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்குவோம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த முட்டையும் வெனிலா எசன்ஸையும் நல்லா அடித்து கொடுத்துடணும். இது முட்டை கலர் மாதிரி ஒயிட் கலர் வரணும். அது வரைக்கும் நம்ம அடிச்சுக்கணும். உங்ககிட்ட பீட்டர் இருந்தாலும் அடிச்சுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துக்கிட்ட 3 முட்டையும் நல்லா பீட் ஆகிட்டு கலர் மாதிரி நுர பொங்கி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பவுடர் சுகரையும் ப்ரௌன் சுகரையும் சேர்த்துக்குவோம். முதல்ல நான் ஒயிட் சுகரை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கிறிஸ்டல் எதுவும் இல்லாமல் நம்ம நல்லா பீட் பண்ணிக்குவோம். இது பீட் ஆகிட்டு இருக்கும்போதே நம்ம எடுத்து வச்சுருக்க 40 கிராம் ப்ரௌன் சுகரையும் சேர்த்துக்குவோம். நான் ரெண்டையுமே மிக்சியில் கொடுத்து பொடிச்சு எடுத்துட்டேன். அதனால நம்ம ரொம்ப நேரம் இதை மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னன்னா, ப்ரௌனி செய்யும்போது நம்ம சேர்க்கக்கூடிய அந்த சுகர் கல்லுக்கெல்லாம் உள்ள கிடந்துடக்கூடாது. அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். பாருங்க, நம்ம சேர்த்துக்கிட்ட ப்ரௌன் சுகரும் ஒயிட் சுகரும் நம்ம பவுடராக சேர்த்தோம் இல்லையா, அது நல்லா கரைஞ்சிட்டு துளியோட அந்த சின்ன சின்ன பீசஸ் இல்லை, நமக்கு நல்லாவே கரைஞ்சிருச்சு. இந்த அளவுக்கு நம்ம பீட் பண்ணிக்கிறணும். இப்போ நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க டார்க் சாக்லேட்டு பட்டர் மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம இப்போ சேர்த்துடலாம். நல்லா கலந்துருவோம். சூடோடு சேர்த்துடக்கூடாதுங்க. சூடோடு சேர்த்தா இது முட்டையாக இருக்கிறதுனால வெந்துடும். நல்லா ரூம் டெம்பரேச்சர் வந்த பின்னாடி தான் நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்க சாக்லேட் சிரப்பை சேர்க்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா கலந்துட்டு இப்போ நம்ம
எடுத்து வச்சுருக்க மைதா அண்டு கொக்கோ பவுடர் வந்து நம்ம சேர்த்துக்குவோம். 1 or 2 டைம்ஸ் வந்து சளிச்சுக்கணும். இந்த கொக்கோ பவுடரும் இது மைதாவும் வந்து ஒன்றோடு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிடும். இந்த நேரத்தில் நான் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இது 3ஐயும் ஒன்றா நல்லா சளிச்சு விட்டுக்குவோம். வந்து கலக்கும்போது மெதுவாக தான் கலக்கணும். எந்த ஒரு ஃபோர்ஸும் பண்ணிடக்கூடாது. இதை மெதுவாக அப்படியே கலந்து கொடுத்துடணும். கட் அண்ட் ஃபோல்டு சொல்லுவோம் இல்லையா, அந்த மெத்தடில் தான் வந்து இதை மேக்ஸிமம் கலந்து கொடுக்கணும். இந்தளவுக்கு நான் கலந்து கொடுத்துட்டு இப்போ விஸ்கை எடுத்துறேன். இது ஸ்பேச்சுலா மூலமாக நான் இப்போ வந்து கலந்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கேக்கு பேட்டர் வந்து வரணும். இதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நமக்கு வந்து ப்ரௌனி பண்ணுறதுக்கு தேவையான மாவு வந்து ரெடி பண்ணிட்டோம். இதை வந்து டின்னில் மாற்றிக்கலாம். நான் வந்து 3/4 கிலோ ப்ரௌனி பண்ணுறதுனால நான் வந்து 8 இன்ச் அளவுக்குள்ள ஒரு ஸ்கொயர் கேக் டின் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்கலாம். கேக் டின்னில் சேர்த்துட்டு இதை வந்து 4 சைடும் வந்து நல்லா நம்ம வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறணும். உங்களுக்கு நல்ல ஹைட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 6 இன்ச் கேக் டின்னில் வந்து பண்ணனா கரெக்டாக கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். நான் என்னுடைய பிறந்த நாளைக்காக எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நான் பண்ணுறதுனால நான் வந்து 8 இன்ச்சில் பண்ணுறேன். 8 இன்ச்சில் பண்ணும்போது ஹைட் கம்மியாக இருக்கும். நமக்கு வந்து பீசஸ் வந்து நிறையா கிடைக்கும். 4 கரையும் ஈக்குவலாக ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு டூத் பிக் வச்சுக்கணும். வச்சுட்டு இதை வந்து நல்லா நம்ம ஏர் இல்லாமல் இந்த மாதிரி நம்ம பண்ணி கொடுத்துக்கணும். ஃபைனலாக இதில் வந்து நான் கொஞ்சம் நட்ஸ் வந்து சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா முந்திரி. அடுத்து நான் சேர்க்க போகிறது பார்த்திங்கன்னா பாதாம் நட்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒயிட் சாக்லேட்டை கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதாங்க, நமக்கு இப்போ ப்ரௌனி பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரீ ஹீட் பண்ண கடாயில் நம்ம சேர்க்க போகிறோம். நான் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி 10 நிமிஷத்துக்கு ஃப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் ஒரு ஸ்டாண்டை சேர்த்துக்கலாம். ஸ்டாண்ட் சேர்த்துட்டு நாம் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க ப்ரௌனி பேட்டரை கடாய்க்குள்ளே சேர்த்துருவோம். இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு விட்டுருவோம். ப்ரௌனி மூடி போட்டாச்சு. இதை வந்து கரெக்டாக 20 to 25 நிமிஷம் நமக்கு பேக் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டிக் எடுத்துக்கலாம். நான் வந்து டூத் பிக் எடுத்திருக்கேன். இதை சைடில் வந்து பார்க்கக்கூடாது. எப்போவுமே வந்து கேக்கு, ப்ரௌனி இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நம்ம வெந்துருச்சான்னு சொல்லி பார்க்குறது வந்து சென்டர் போர்ஷனில் தான் பண்ணணும். அட் த சேம் டைம் நம்ம சாக்லேட்ஸ் ஏதாவது சேர்த்துருந்தோம் அப்படின்னா அதில் குத்தி பார்த்துடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஆல்ரெடி மெல்டடில் இருக்கும். அதனால வந்து நம்ம சாக்லேட் இல்லாத இடமா பார்த்து நம்ம இந்த மாதிரி டூத் பிக்கை விட்டு பார்க்கலாம். பாருங்கள், நமக்கு டூத் பிக்கில் வந்து ப்ரௌனி ஒட்டவே இல்லை. ஸோ நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை வெளியில் எடுத்துடலாம். ப்ரௌனியை வந்து பாத்திரத்துலேருந்து வெளியில் எடுத்துட்டோம். இதை வந்து இப்போ நம்ம வந்து டீமோல்டு பண்ணக்கூடாது. அப்படி பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ப்ரௌனி எல்லாம் உடஞ்சி போயிடும் ரொம்ப சூடோடு இருக்கும்போது. அதனால் வந்து இதை நல்லா ரூம் டெம்பரேச்சர் கொண்டு வந்த பின்னாடி தான் நம்ம வந்து இதை டீமோல்டு பண்ணணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். வந்து நமக்கு வந்து ப்ரௌனி வந்து துளி அளவு கூட சூடு இல்லைங்க. இதை வந்து நம்ம டீமோல்டு பண்ணிடலாம். நம்ம இப்போ ப்ரௌனியை டீமோல்ட் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு சூடே இல்லாமல் இருக்கிறதுனால நம்ம வந்து பீஸ் போட்டு வருவோம். பீஸ் போடுறது வந்து சேல்ஸுக்கு ஒரு மாதிரி போடணும். இது வந்து பார்த்தீங்கன்னா டுடே இஸ் மை பர்த்டே. ஸோ வந்து நான் சிலவங்களுக்கு கொடுக்கறதுக்காக நான் பண்ணேன். அதை வந்து நான் கொஞ்சம் சின்ன சின்ன சைஸு தான் போட போகிறேன். இந்த ப்ரௌனியை பொறுத்தளவுக்கு 7 நாள் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் வச்சு சாப்பிட்லாம்.
நம்ம இப்போ சேல்ஸுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா இந்த கார்னரை வந்து நம்ம கட் பண்ணலாம். நான் வந்து சேல்ஸுக்கு கொடுக்காதனால கார்னர் கட் பண்ணலை. 20 பீசஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து எடுத்து பார்த்துடலாம். இருக்கும், நான் உங்களுக்கு உடச்சும் காமிக்கிறேன். இந்த அளவுக்கு நமக்கு ப்ரௌனி நல்லா மாய்ச்சராக கிடச்சிருக்கு பாருங்கள். சாப்பிட்டு பாருங்க. அதே சமயம் நம்ம எடுத்துருக்க பட்டர் ஷீட் வந்து ஒட்டவே ஒட்டாதுங்க. இன்றைக்கி என்னுடைய பிறந்த நாளைக்காக நான் பண்ண இந்த ப்ரௌனியை வந்து என்னுடைய பக்கத்தில் உள்ளவங்க எல்லாருக்கும் கொடுத்து நான் வந்து சந்தோஷமாக இருக்க போகிறேன். நான் பண்ணியிருக்க இந்த ப்ரௌனி வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நல்லதொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.